ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே அருணா சுவாமிகள் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கந்தர் அலங்காரத்திலே 52வது பாடல். முருகா, உன்னை செந்தமிழ் பாக்களால் பாட வேண்டும், தேவரீரையும் வேலையும் மயிலையும் பாட எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் அருணா சுவாமிகள். சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈபணி பாச சங்கிராம பணாமகுட நிகராட்சமபட்ச பட்சித்துரங்க நிருபகுமரா குஹராட்சச பட்சவிட்சோப தீர குண துங்கனே சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈபணி பாச சங்கிராம பணாமகுட நிகராட்சமபட்ச பட்சித்துரங்க நிருபகுமரா குஹராட்சச பட்சவிட்சோப தீர குண துங்கனே. முருகனை பலவாறாக போற்றி புகழ்கின்றார் என்ன சுவாமி. நிருபகுமாரா, நிருப என்றால் இறைவனே, தலைவனே, அரசனே என்று வேண்டுகின்றார். நிகராட்சமபட்ச பட்சித்துரங்க நிருபகுமரா சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும். சிகர அத்திரி, அங்கே சிகரங்களை உடைய மலையானது கிரௌஞ்ச மலையை கூறிட்டது முருகப்பெருமானின் சக்தி வேலாயுதம். அதை கூறுகின்றார் இணைய சுவாமிகள். சிகராத்திரி கூறிட்ட வேலும், முருகப்பெருமான் உயர்ந்த பதாகை ஏந்தி கொண்டு இருக்கின்றான். செஞ்சேவல் கொடி, அதை ஏந்தி கொண்டு இருக்கின்றான் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட செஞ்சேவல் கொடியும் அந்த வேலையும் முருகப்பெருமான் உன்னையும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பணி, செந்தமிழால் துதிக்க வேண்டும் என்று மிகுந்த ஆர்வத்தோடு நான் இருக்கின்றேன் முருகப்பெருமானே. அப்படி என்னை பணிய வைத்து உள்ளாய், எனக்கு இந்த வேலையை இட்டுள்ளாய், அதை நான் செய்ய வேண்டும். செந்தமிழால் உன்னை பாடி துதிக்க வேண்டும். செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. ஐங்கரனை ஒத்த மனம் திருப்பதி கூறுகின்றார். செந்தமிழ் வழுத்தி உன்னை அன்போடு துதிக்க மனம் அருள்வாயே. திருஞான சம்பந்த சுவாமிகள் தன்னை தமிழ் சம்பந்தன் என்று பல இடத்தில் கூறுகின்றார். ஞானசம்பந்த பெருமானை குருவாக கொண்ட, மானசீக குருவாக கொண்ட அருணா சுவாமிகளும் கூறுகின்றார் மற்றொரு திருப்புகழில். அந்த சீர்காழியிலே பிறந்த குழந்தை பெரியவர் ஞானசம்பந்த பெருமான், அதுபோல நான் தமிழில் அமிர்த கவி பாட வேண்டும். அப்படிப்பட்ட இந்த அமிர்த கவி பாடும் திறமையை இந்த அடிமைக்கு தந்து அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கின்றார் அருணா சுவாமிகள். புகழையில் வித்தகர் போல் அமிர்த கவி தொடை பாட அடிமைதனக்கு அருள்வாயே என்று கூறுகின்றார் அருணா சுவாமி. சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பணி பாச சங்கிராம பணா மகுட நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமாரா குஹராட்சச பட்ச விட்சோப தீர குண துங்கனே. இதில் இந்த பாட்டில் ஒரு சூக்ஷ்மம் இருக்கின்றது. நிறைய வடமொழியில் முருகனை துதிக்கின்றார். ஆனால் கூறும்பொழுது எல்லாம் வடமொழியில் முருகனை துதித்துவிட்டு, முருகா, உன்னையும் சேவலையும் மயிலையும் செந்தமிழால் பாட வேண்டும் என்றும் இங்கே கூறுகின்றார் அருணா சுவாமிகள். சமரச நிலையில் எல்லாம் கடந்த பெரியவர் அருணா சுவாமிகள். பணிபாச சங்கிராம பணாமகுட நிகராட்சம பட்ச பட்சி துரங்க நிருபகுமரா. அதாவது இந்த படத்தோடு கூடிய முடிக்கூட்டங்களை உடைய பாம்பு இருக்கின்றது. அந்த பாம்பை உண்ணக்கூடியது மயில். அந்த
அந்த மயிலுக்கு ஆகாரமாக இருக்கக்கூடியது அந்த பாம்பு. அப்படி கோபத்துடன் இருக்கும் அக்ஷ நிகராட்சம பட்ச பட்சி என்று கூறுகின்றார். அட்சமம் என்றால் பொறுமையின்மை, கோபம். அப்படி கோபத்தோடு இருக்கக்கூடிய அந்த பாம்பு கூட்டத்தை, அந்த தலைகளை கொத்தி அதை உணவாக சாப்பிடக்கூடியது அந்த மயில். அப்படிப்பட்ட மயில் மேல் வருகின்றானாம் முருகப்பெருமான். பட்சி துரங்க நிருபகுமாரா என்று கூறுகின்றார். அங்கு பக்கரை விசித்திரமணி பொற்கலனையிட்ட நடை பட்சி எனும் உக்ரதுர கமுனீப பக்குவ மலர் தோடையும் அக்கவோடு பட்டொழிய பட்டருவ விட்டருள்கை வடிவேலும் பக்கரை விசித்திரமணி பொற்கலனை இட்ட நடை பட்சியனும் உக்கிர துரகமும் நீப. இப்படி பலவிதமான விசித்திரமான மணிகளை உடைய பொற்கலன் பொன்னால் அங்கே காலில் காலணி அணிந்துள்ளதாம். அப்படி பீடு போட்டு நடை போட்டு வருகின்ற அந்த பட்சியானது மயிலான துரகம், மயிலான்ற குதிரை மீது முருகப்பெருமான் வருகின்றான் என்று கூறுகின்றார் அரிநாத சுவாமிகள் திருப்புகழ். அதுபோல் இங்கே பட்சி துரங்க நிருபகுமாரா முருகா, வேலும் மயிலும் தேவரீரையும் பாட வேண்டும், செந்தமிழால் பாட வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார். கந்தர் அனுபூதியில் முன்பே கூறுவார், ஆடும் பரிவேல் வேல் அடிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே ஆடும் பரி வேல் அணிசேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். ஆடும் பரி, அங்கே ஆடும் என்று வைத்தார் என்றால் அகார உகாரம் அகாரம் இந்த ஓம் என்ற எழுத்து வர வேண்டும். ஆடும் பரி வேல் அணி சேவல் என ஆடும் பரி என்று அங்கே அந்த மயிலையும் அணி சேவல் முருகப்பெருமானுக்கு அணி சேர்க்கின்றதாம் இந்த உயர்ந்த சேவல் பதாகை. அதுபோல் வேலை தனியாக வைத்தார். ஏனென்றால் வேலுக்கு சிறப்பான அடைமொழி தேவையில்லை, வேல் என்றாலே சிறப்பு. அப்படிப்பட்ட முருகா, உன்னை பாடும் பணியே பணியாய் அருள்வாய் என்று கந்தர் அனுபூதியில் கூறினார். அதுபோல் இங்கே கூறுகின்றார், சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வம் ஈ பணி பாச சங்கிராம பணாமகுட நிகராட்சமபட்ச பட்சி சுரங்க நிருபகுமாரா. இறைவனே, தலைவனே, குமாரக்கடவுளே, என்றும் இளையாய் என்று நக்கீர சுவாமிகள் கூறுவது போல் குமரா என்று விழிக்கின்றார் அரிநாத சுவாமி. மேலும் கூறுகின்றார், குகராட்சச பட்ச விட்சோப தீர குணதுங்கனே. குகா என்று கூறுகின்றார் முருகன். குகன் என்றால் ரகசியமானவன். குஹ்யம் என்ற வடமொழியில் இருந்தது குகன் என்று வந்தது. குஹ்யம் என்றால் மிகவும் ரகசியமான விஷயம். ஹிருதய குகையில் இறைவன் இருக்கின்றான். அந்த நம் ஹிருதய குகையில் எவர் இறைவனை கண்டு கொண்டு இருக்கின்றார்களோ, பிரம்மனின் தூய இருப்பையும் உணர்வையும் தாமே பிரம்மமாக எல்லையற்ற ஆனந்தமாக இருப்பதையும் கண்டு கொண்டவர்கள் அவர்கள் ஜீவன் முக்தர்கள். வேதம் கூறுகின்றது, இறைவன் இந்த ஹிருதய ஆகாசத்தில், இந்த பரிசுத்தமான ஆகாசம் இருக்கின்றது, அதிலே இறைவன் விளங்கிக் கொண்டிருக்கின்றான். நான் நான் எது என்று நாம் நினைக்கின்றோமோ அது வேறொன்றுமில்லை, அது இறைவன் தான் என்று வேதம் உரைக்கின்றது. சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன் சோஷ்ணுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஸ்சிதேதி யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். இந்த ஹிருதய குகையில் பரிசுத்தமான ஆகாசம் இருக்கின்றது, அதில் இருப்பது பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா, தூய உணர்வாகவும் தூய இருப்பாகவும்
எல்லையற்ற ஆனந்தமாகவும் இருப்பது இறைவன். அப்படி உணர்பவர்களுக்கு சோஷ்டுதே சர்வான் காமான் சஹா, ஒரே நேரத்தில் எல்லா இன்பங்களும் வந்து சேர்கின்றது. அதாவது அதற்கு மேல் இன்பத்திற்கு எல்லை கிடையாது. எல்லையற்ற இன்பம், அதற்கு மேல் அடைய வேண்டியது எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட ஜீவன் முக்தர்களுக்கு. இது வேத வாக்கு. அந்த குஹ்யம் குஹமா ரகசியமாக இருக்கக்கூடியவன் குகன் என்ற முருகப்பெருமான். ஆதிசங்கர பகவத்பாதர் தென் நகத்துக்கு வந்தார். தன்னுடைய குன்ம வியாதி போவதற்காக திருச்செந்தூர் திருச்செந்திலம்பதி ஜெயந்திபுரம் என்ற ஸ்தலத்தை அடைந்து எம்பெருமானை வேண்டி நின்றார். சண்முகப் பெருமானை வணங்கி, எம்பெருமானே, என்னுடைய இந்த கொடுமையான வயிற்று வலி போக வேண்டும் என்று வேண்டி நின்று, பத்ரபூதி என்பார்கள் திருச்செந்தூரிலே, இலை விபூதி, அதை பிரசாதமாக கொண்டு இறைவனை போற்றி புகழ்ந்து சுப்பிரமணிய புஜங்கம் பாடுகின்றார். பாடி அவருக்கு குன்மை வியாதி அகன்றது. சுப்பிரமணிய புஜங்கத்தில் கூறுகின்றார், இந்த உலகத்திலே சிறந்த முனிவர்கள் இருக்கின்றார்கள், சிறந்த தபோ பலம் படைத்தவர்கள் இருக்கின்றார்கள். மனிதர்களில் உயர்ந்த குணம் பெற்று நன்கு தர்மத்தில் நின்று திளைத்து தான தர்மம் செய்யும் உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள், சிறந்த பக்தர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு வேண்டிய பொருள்களை, வேண்டிய இகவர சுகங்களை கொடுப்பதற்கு எத்தனையோ தேவதைகள் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்திலே கடைகோடி மனிதன், ஏழையிலும் ஏழை, ஒன்றுமே கல்லாதவன், அப்படிப்பட்ட கடைகோடி மனிதன், ஒன்றுமே இல்லாதவன், நிராயுதபாணி என்பார்கள். அவனுக்கு வேறெந்த புகலிடமும் இல்லை. ஆனால் முருகாசரணம் என்று ஒருத்தன் வருகின்றான். அப்படிப்பட்ட அந்திய ஜானாமபி, அப்படிப்பட்ட எல்லாராலும் கைவிடப்பட்ட மனிதன், அப்படிப்பட்ட பக்தன் வருகின்றான். அவனுக்கு தன்னையே கொடுக்கக்கூடிய தெய்வம் என்று பார்த்தால் முருகப்பெருமானே, உன்னையன்றி வேறில்லை வேறில்லை என்று 2 முறை கூறுகின்றார். இங்கே சுப்பிரமணிய புஜங்கத்தில் முனிநாமுத்தாகோ நிருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்டப்ரதாம் சந்தி சர்வத்ர தேவா நிருணாமந்த்யஜானாமபி ஸ்வார்த்ததானே குஹாதேவமன்யம் न जाने न जाने गुहादेवमन्यं न जाने न जाने நிருணாம் அந்திய ஜானாம் அபி ஸ்வார்த்ததானே, தன்னையே கொடுக்கின்றானாம் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட எல்லாராலும் கைவிடப்பட்டு ஏழையாக இருக்கக்கூடிய அந்த நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய மனிதன் சரணாகதி என்று வந்து விட்டான். அவனை காப்பதற்கு முருகப்பெருமானே, உன்னை விட பெரிய தெய்வம் நான் ஜானே நான் ஜானே என்று 2 முறை கூறுகின்றார். அதாவது வேதத்திலே சில வாக்கியங்கள் 2 முறை வருகும், மீட்டர் பெருசாக இருக்கும். அப்படி என்றால் அந்த காலத்திலே அது எழுதா மறை, என்னால் எழுத மாட்டார்கள் வேதத்தை. அது வாய் முறையாக குரு சிஷ்ய பரம்பரையாக வந்தது. அதனால் அதற்கு அழுத்தம் கொடுப்பது என்றால் 2 முறை அந்த சொற்கள் வரும், அந்த வாக்கியங்கள் வரும், இல்லை அதனுடைய மீட்டர் பெரிதாக இருக்கும். அதுபோல் இங்கே கூறுகின்றார், குஹா தேவ மன்யம் ந ஜானே ந ஜானே. குகன் என்று இந்த குஹ்யமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், ரகசியமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான், எல்லாருக்கும் எடுத்து எடுத்து வழங்கக்கூடிய முருகப்பெருமான், அப்படிப்பட்ட தெய்வத்தை நான் தவிர வேற நான் காணவில்லை, நான் காணவில்லை, எனக்கு அறியாது, எனக்கு அறியவில்லை அறியவில்லை என்று கூறுகின்றார் இங்கே சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கர பகவத்பாதர். அப்படிப்பட்ட குகனை இங்கே குஹா என்று விழிக்கின்றார் என்ன சுவாமிகள். குஹா ராட்சச பட்ச விட்சோப தீர குணத்துங்கனே, ராட்சச பட்ச விட்சோப தீர குணத்துங்கனே. இந்த ராட்சர்கள் இருக்கின்றார்கள், அசுரர்கள், அவருடைய தீமையை அழிக்க வேண்டும், அவர்களுடைய தீய குணத்தை வெறுக்கின்றான் முருகப்பெருமான். அப்படிப்பட்டவன் தீரன், வெற்றிவேல் பெருமான், குணத்துங்கனே, எல்லா விதமான நற்குணங்களையும் உடைய முருகப்பெருமானை உன்னை நான் வணங்க வேண்டும்,
செந்தமிழால் உன்னையும் வேலையும் மயிலையும் அங்கே போற்றி புகழ வேண்டும் என்று கூறுகின்றார் அருணா சுவாமிகள். இதை நாம் ஓதி நாமும் எல்லா விதமான வளங்களை பெற்று உய்வு பெறுமாக. சிகராத்திரி கூறிட்ட வேலும் செஞ்சேவலும் செந்தமிழால் பகரார்வமீபணி பாச சங்கிராம பணாமகுட நிகராட்சமவற்ற பட்சித்துரங்க நிருபகுமரா குஹராட்சச பட்ச விட்சோப தீர குணதுங்கனே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகதிரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, தன் கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. சத்குருநாத்த மகாராஜ் கி ஜெய்.